அக்னீஸ்வரன், தாவேகா தலைமையில ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும், அதிமுகவை பலவீனப்படுத்தணும், திரு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணுங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க திரு ஓபிஎஸ் போன்றவர்கள், திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள். இது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவங்கெல்லாம் எடுத்த முடிவாக தானே அவங்க சொல்றாங்க. துரோகம் தலைவிரித்து ஆடுது, அதனால நாங்கள் இந்த முடிவெடுத்தோம்னு டிடிவி தினகரன் சொல்றாங்க. மரியாதைக்குரிய துரைக்கருணா சார் சொன்னதுலேருந்து நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அரசியலில் வெற்றி முக்கியம். அதே மாதிரி நீங்கள் கேட்ட 3 கேள்வியுமே நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் அது சாத்தியப்படக்கூடிய ஒன்றா, தற்காலிக நோக்கமா அல்லது நிரந்தர அரசியல் நோக்கமா அப்படின்றதையும் நம்ம தெளிவுபடுத்தி பார்க்கணும். கடைசியாக இந்த நிரந்தர நோக்கங்கிறது நிரந்தரமா அதிமுகவை கைப்பற்றுவது அப்படி யோசிக்கிறீங்களோ? இல்ல, நான் யோசிக்கிறதுனால நான் என்னத்தை போய் கைப்பற்ற போறேன்? தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எனக்கு தெரிந்த இந்த பேசக்கூடிய ஒன்றை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறதுனால தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, அப்பா இம்புட்டு மூச்சை பிடிச்சி பேசுறானே, எம்புட்டியா காசு வாங்கியிருப்பான், இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட யாரிடமும் குடிக்காமல் இருப்பதனால தான் இவ்வளவு வீரியமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால ரொம்ப கவலைப்பட வேணாம். பார்த்துட்டு இருக்கிற நேயர்களும் சரி, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே விமர்சனம் வரதான? விமர்சனம் வரணும், ஆனால் அதுக்கு விளக்கமும் தரணும். கலைஞர் என்கிற பத்திரிகையாளர் ஒரு அரசியல்வாதியிடமிருந்து கற்றுக்கொண்டது உண்டு. ஆனா இங்க ரொம்ப காயப்படுத்திருக்காங்க உங்களை. இதுதானே வாழ்வு. சரி, வந்தாச்சு, அப்புறம் என்னது? ஆகவே இவைகள் எல்லாம் எனக்கு காயம் என்பதெல்லாம் இதெல்லாம் தாண்டித்தான். ஆகவே இங்க 2 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், அமமுக கட்சியினுடைய தலைவர், என்ன சொன்னாங்க? எப்பா, நான் இந்த கட்சியில், அதாவது அமமுக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கா இல்லையா என்பதை கேளுங்கன்றாரு. நயினார் நாகேந்திரன் கேளுங்கன்னு சொல்றாரு அவர். கரெக்ட் சார். அதற்கு யார் பதிலளித்திருக்க வேண்டும்? திரு நயினார் நாகேந்திரனோ இல்ல பாஜக? ஏன் பதிலளிக்கவில்லை? திரு நயினார் நாகேந்திரன் சொன்னார், இன்றைய வரைக்கும் அவர் இங்கதான் இருக்கிறார்னு அவர் சொன்னார். அப்படி சொன்னதற்கு பிறகும் விலகுகிறார் என்றால் யார் செய்த பிழை? சார், தப்பு பூரா உங்க பக்கம் வச்சுக்கிட்டு, பிழைய மற்றவங்க மேல உள்நோக்கம் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளிநோக்கம் வேற மாதிரி நீங்க பரப்புறீங்களே, இது சரியா? சரி சார். இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அவர் விலகியது. ஒரு நொடி நீங்க லாஜிக்கா நீங்க கேக்குறது சரியா? லாஜிக்கல யதார்த்தம். சரி, யதார்த்தம். தலைவர் விலகிய தலைவர் சொன்ன வார்த்தையிலிருந்து தான் நாம் பேச முடியும். சார், அவரை எங்கேயுமே கூப்பிட்டு அழைச்சு பேசல, ஏர்போர்ட்ல பேசல, கட்சி கூட்டணி கூட்டங்கள்ல பேசல, திரு வாசன் அவங்க நிகழ்ச்சியில போய் இவங்க சந்திக்கல, கலந்துக்கல. அப்போ தொடர் புறக்கணிப்புன்னு வருகிற போது இந்த தலைவர்கள் என்ன முடிவெடுப்பாங்க? திரு ஓபிஎஸ்ஓ திரு டிடிவியோ ஒரு நிகழ்வுல ஒரு நாள்ல எடுத்த முடிவாது விலகணும், ஒரு கூட்டணியை விட்டு விலகணும் அப்படின்னு எடுக்கிற முடிவை ஒரு நாள்ல எடுத்துருவாங்க, ஒரு நிகழ்வுல எடுத்துருவாங்க. இடைச்சர்கள் 10 வினாடி தான். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரம் கொடுக்குறீங்க. 10 வினாடி தானே. கேள்விகளும் அதிகம், 10 வினாடி இடைச்சேர்க்கையும் அதிகம். அப்புறம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு 10 வினாடிக்கெல்லாம் கோபப்பட வேண்டாம். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அமர்ந்து பேசி, இவர்கள் தேவையற்றவர்கள், வேஸ்ட் லக்கேஜ், இவங்களை நீங்க மதிக்காதீங்க என்று தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில தான் மேம்போக்காக யார் பேசி திரு நயினார் நாகேந்திரனும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவர்களை வேண்டாம், இவர்களுக்காக வக்காலத்து வாங்க வேண்டாம், மத்திய பாஜகவோ மாநில பாஜகவோ இவர்களை பொருட்படுத்த வேண்டாம், நான் புறக்கணித்து விட்டேன், இந்த வார்த்தைகள் பேசியிருக்காங்க. சேர்த்தே பதில் சொல்லலாம். அதுக்காக தான் டிடிவி இந்த முடிவு எடுத்தார். கரெக்ட். என்ன துரைக்கருணா சார் அவர் சுற்றுல இது பேச ஞாபகத்துக்கு இல்ல, அக்னீஸ்வரன் வந்த உடனே இது ஞாபகத்துக்கு வந்துருச்சு, மகிழ்ச்சி. ஆனால் வயதாயிடுச்சு, மறதியெல்லாம் இயல்பு தானே சார். அது கரெக்ட் தான். ஆனா இப்படித்தான் தேமுதிகவினுடைய தலைவர் திருமதி கேப்டன் விஜயகாந்த் அன்னியார் அவர்கள் பேசாத ஒரு குற்றத்தை பேசியதாக சொல்லி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை செஞ்சாங்க.
இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க? நான் அப்படி பேசவே இல்லை, என் வாயில அப்படிப்பட்ட வார்த்தையே வராதுப்பான்ட்டாங்க. ஆக அரசியல் எவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்கி அரசியல் பண்றாங்க பாருங்க. இது மாதிரி தான் இப்ப நம்முடைய துரைக்கருணா சார் பேசுறதும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். அது இருக்கட்டும். இப்ப நான் கேட்கறது, அப்படி ஒருவேளை இவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்திய நாட்டினுடைய பிரதமர் வருகிற போது கடிதம் எழுதியத ஐயா பிரதமரே நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னதும் இந்த தமிழர் தான், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் தான். அதே மாதிரி திரு நயினார் நாகேந்திரன் சொல்லி, அப்பா திரு டிடிவி தினகரன் வந்து பேசுறாரு, நீ எதுவும் பதில் சொல்லிடாத, அமைதியா இரு அப்படின்னால், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சியை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா அது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை, அதிமுகவுக்கு பெருமை நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மை அதுவல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்துல, கூட்டணி பேச்சுவார்த்தை சமயத்துல என்ன நடந்தது? லீலா பேலஸ்ல நடந்த கூட்டத்துல என்ன பேசப்பட்டது? திரு அமித்ஷாவால என்ன வலியுறுத்தப்பட்டது? அதை ஏற்றுக்கொண்டாரா திரு எடப்பாடி பழனிசாமி? அன்றைக்கு யார் யார் இருந்தாங்க சார்? பல விவாதங்கள்ல நம்ம பேசியிருக்கோம். டிடிவி தினகரனை சேர்த்துக்கங்க அப்படின்னு திரு அமித்ஷா சொன்னதாகவும், உறுதியாக திரு இபிஎஸ் அதை மறுத்ததாகவும், 23 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றியை அவர் வந்து பாதிப்புக்குள்ளாக்கியதாகவும் எத்தனை விவாதங்கள் 26க்கு வந்துட்டோம் சார். 26க்கு வந்துருவோம் சார். 21ல என்ன கேட்பது இருக்கட்டும். 21ல தான். அப்ப 21ல திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்கே இருந்தார்? ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அன்றைக்கு என்ன சொன்னார்? கொடுத்துறலாம்னு வலியுறுத்தினார். அன்றைக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? வலியுறுத்தினார் கொடுத்துறலாம். சார் எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டா எப்படி? நீங்க ஒரு ஆதாரத்தை லீலா பேலஸ் சொல்லி கொண்டுக்கறீங்க, அப்ப நாங்க கேட்ட ஆதாரம் இல்லைன்றீங்க. எப்படி இது சார்? இது பாஜக தலைவர்கள் பேசின கருத்துக்கள், பாஜகவுடைய சார்பு நிலையில் வரக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் பேசின கருத்துக்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பேசின கருத்துக்கள். இன்னைக்கு புதுசா இந்த செய்தியை நான் சொல்றேனா? புதுசா அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அமமுக கட்சி விலகி இருக்கு, அவ்வளவுதானே. அதுக்கு யார் பொறுப்பு? 2024 யாரு கூட கூட்டணியில் இருந்தாங்க? எல்லாத்துக்குமே துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது, துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போறாரு. அப்புறம் அதை யார சொல்றாரு அவரு? ஒண்ணு பாஜகவை சொல்லணும், இல்லனா அதிமுகவை சொல்லணும், இல்லனா ரெண்டு பேரை சொல்லணும், அவ்வளவுதானே. இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன? அதெல்லாம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்குருவாங்க சார். இப்ப என்னன்னா, அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் பேசும்போது சொன்னாரு என்னன்னா, எந்தெந்த கட்சிக்கு போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அதை காட்டிலும் அவர் சொல்றதுல எனக்கு என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதில் அல்லது வார்த்தைகளை முந்தி போடுவதில் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமிக்கும் புகழேந்தி அண்ணனுக்கு தான் இப்போ போட்டியாக இருக்குது. நீங்க பெருசா நாங்க பெருசா, அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் இந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டாரு, இதவே சொல்லுவதனால் நான் கேட்கிறேன், இதனால் உங்களுக்கு என்ன பலன் நான் கேட்கிறேன். பலன்னா அண்ணன் புகழேந்தனுக்கோ ரவீந்திரனுக்கோ அல்ல, இவருக்குள் வார்த்தை யுத்தம் நடக்கிறது. ஆனால் அரசியல் யுத்தம் என்று வருகிற போது நாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமருக்காக 2024 நாங்கள் அவரோட கூட்டணி வைத்தோம், கரெக்ட். இப்ப அவங்க வந்து ஏன் இது பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டா, இது யார் செய்த பிழைக்கு பாவம் ஒரு புறம் பழி ஒரு புறமா? எதை நோக்கி நகருது? திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற களத்தை நோக்கி நகருது. அதிமுக 3ஆம் இடம் நோக்கி அந்த கூட்டணி நகருதுங்கிற இடத்துல பேசினார் அவரு. அதுதானே முக்கியமான கருத்து. இவங்க எல்லாம் அங்க போய் சேர்றதுனால எந்த மாற்றமும் தாக்கமும் ஏற்பட போறதில்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. பைபோலார் நரேட்டிவ்ல இருதுருவ அரசியலுடைய தன்மையே இதனால மாறும், கூட்டணியில மாறும் அப்படின்னா அது நீங்க கவனிக்க வேண்டியது இல்லையா? அதிமுக அதை பொருட்படுத்திக்க வேண்டியது இல்லையா? இல்ல சார், நீங்க வந்து இப்ப நீங்க விஜய் கிட்ட போறீங்களா? போனால் எல்லாம் போகட்டும் சார், போகட்டும். ஏன்னா ஒரு நாட்டில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர்கள், ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிமுகவை கைப்பற்றுவேன் என்று சொன்னவர்கள், நீங்களும் சேர்த்துக்க மாட்டீங்க. தேர்தல் போனாலும் போகக்கூடாது, 3 முதலில் முதலமைச்சர் ஆனார்னு வேற அவருக்கு புகழாரம்னா என்னதான் சார் பண்ணுவாரு ஓபி? நான் என்னதான் பேசுறது சார்? இல்ல எதான் ஆப்ஷன் அவருக்கு? இல்ல நான் என்னதான், இல்ல நான் அதையும் சொல்லிடுறேன். அவருக்கு என்ன ஓபி? நான் என்ன கேட்கிறேன், நாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்க இருந்தோமா? அல்லது அம்மையார் பெயரை பயன்படுத்தி பல்லாயிரம் செல்வாக்குகளோடு நாங்கள் வாழ்ந்தோமா? அரசியல் அனுபவம் என்ற ஒன்று இருக்கு இல்லையா? அம்மையார் இறக்குற போது இவர் 30 அமைச்சர், இவர் ஒரு அமைச்சர் தானே. ஆனால் இன்னைக்கு அவர் வந்ததற்கு பிறகு எல்லோரும் அவரை எதிர்க்கிறீர்கள் என்றால் ஏன்? அப்ப ஒத்துக்குங்க. அப்ப தேர்தல் வழக்கு வந்து தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், வழக்கு போடுறதா இருக்கட்டும், அதுல ஆளா போய் அங்க நின்றுக்கிறீங்க. அதுலயும் வெற்றி பெற முடியல, இங்கேயும் வெற்றி பெற முடியல. அப்ப அங்க இருக்கிற மாவட்ட செயலரும் வர மாட்டேங்கிறாங்க. கூட்டணியில இப்படி
தனி கட்சியும் ஆரம்பிக்க மாட்டோம். ஆனா எடப்பாடியை குறை சொல்லிக்கிட்டே எங்க அரசியல் வாழ்வு முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? எடப்பாடியை தோற்கடிக்கணும், அப்படித்தானே? அதற்காக அதிமுகவை தோற்கடிக்கணும். அந்த அதிமுகவினாலதான் நீங்க எல்லாம் செல்வாக்கு பெற்றீங்க. அக்னிக்கு ஒரே ஒரு நோக்கம் அதுதான். திரு துரைக்கண்ணாட்ட அதை அழுத்தமா கேட்டேன். நோக்கம் எதுதான்? ஏன் தெரியுமா? திமுகவை தோற்கடிக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, அம்மையார் ஜெயலலிதாவை இவர்கள் அடியோடு பேரை வெட்டி வீழ்த்த வேண்டும். இதுதான் இவர்கள் நோக்கம். இல்ல ஒரு நிமிடம் அக்னேஸ்வரன் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி இந்த அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி வைத்திருக்கிறார். அவரிடமிருந்து நீங்களும் ஆட்சியில் இருந்தீங்க, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5 கொண்டு வந்தார். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கா இல்லையா? இல்ல மரியாதைக்குரிய நீங்க செஞ்சீங்களா? இல்ல மரியாதைக்குரிய தம்பி அக்னேஸ்வரன் நிச்சயமாக விலை போகவே மாட்டார். திரு எடப்பாடியோ, எடப்பாடி தரப்புலையோ எனக்கு தேவையும் இல்லை. ஒரு செல்லாத பைசா கூட வாங்க மாட்டார், வாங்கி இருக்க மாட்டார். ஆனால் அரசியல் கள நிலவரத்தை உணராமல் இந்த 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் என்று பேசுவது, அவர் ஒரு வழக்கறிஞர், கள யதார்த்தத்தை நான் 1967 தேர்தலில் இருந்து பார்க்கிறேன். இன்றைய தேர்தல் என்பது நீங்க குறிப்பிட்டது மாதிரி தான். 2026 மற்ற தேர்தல்கள் மாதிரி இல்ல. 2016 ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து தோற்றுல, அது மாதிரி எல்லாம் இப்ப போயிடுங்கிறதெல்லாம் அபத்தமானது. இல்ல நீங்களே 10-15% வரைக்கும் சொல்றீங்களே விஜய்க்கு. ஆமா, ஒரு 8-10% வரும். அதுதான் சொல்றேன். அப்படி வருகிற பொழுது இது அதுதான் எதிரியை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் யாரோடும் யாரும் கைகோர்ப்பார்கள். அதுதான் தேர்தலில் வெற்றிதான இலக்கு. நீங்க எதிரியை கைகோருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் நீங்கள் உங்களை வளர்த்த, உங்களை அதிகாரத்தில் ஆளுமையில் அமர்த்திய எந்த இயக்கம் இல்ல, நம்ம இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். எந்த நிபந்தனையும் இல்ல, சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. வழக்குகளை வாபஸ் வாங்கியாச்சா? திரு டிடிவி தினகரன் இறுதி முடிவை யார் எடுக்க வேண்டும்? திரு எடப்பாடி அவர்கள் கையில தானே கட்சி இருக்குது இல்லையா? அவர் தானே எடுக்க முடியும். இல்ல புகழேந்தி சார், அதுக்கும் நயினார் நாகேந்திரன் முடிவு எடுக்காததுக்கும் பிரதமர் ஜே.பி. நட்டா முடிவு எடுக்காததுக்கும் எடப்பாடி தான் பொறுப்புன்னு சொன்னா இந்த அரசியல் எனக்கு தலை சுத்துது. இல்ல எனக்கும் சுத்துது. கேட்போம்.